எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்குண்டான புதிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க தமிழ்லயே பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. இந்தியன் பேங்க்ல இருந்து புதிய வேலைவாய்ப்புக்குண்டான நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025. அதை பத்தியான முழு தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் முழுமையான தகவலை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில வந்துட்டு இந்தியன் பேங்க்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்முமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஃபில்அப் பண்ணி எங்க வந்துட்டு அனுப்பணும், ஆன்லைன்ல அனுப்பணுமா இல்லை ஆஃப்லைன்ல அனுப்பணுமா அப்படிங்கிற தகவலையும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன, அதுக்கப்புறம் எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்க போகுது இந்த இந்தியன் பேங்க் வேலைக்கு, முக்கியமாக வந்துட்டு ஒரு நல்ல சேலரியோட தான் வந்துட்டு இவங்க நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சேலரி, எவ்வளோ மந்த்லி தர போகிறாங்க, ஸோ இது வந்துட்டு நிரந்தர அரசு பணியாக தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது போல் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் பற்றி மற்ற அரசு வேலையை சம்மந்தப்பட்ட புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாலும் வேலை வாய்ப்புக்குள்ள நோட்டிஃபிகேஷன் அதையுமே நம்ம சேனலில் போட்டுருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சொல்லி இங்கிருந்து தான் வந்துட்டு வேகன்சி வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்துடலாம், அதெல்லாம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கூடவே தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதையுமே நீங்கள் வச்சு அனுப்பணும். ஸோ ஆஃப்லைனில் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ், ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் இங்கே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேக்கன்சிக்கு தான் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே என்டர் பண்ணணும். உங்கள் டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், தாலுக்கா என்னவோ, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, உங்கள் கான்டாக்ட் மொபைல் நம்பர், லேண்ட்லைன், மெயில் ஐடி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த காலமில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிகிட்டே வந்துடணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதுமே இங்கே கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதுமே இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறதுமே இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன இது, எந்த இயரில் வந்துட்டு முடிச்சிருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்க, இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கிறதையுமே இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் லாங்குவேஜ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எழுதுக்கு தெரியும், படிக்க தெரியும், பேச தெரியும் அப்படிங்கிறதுமே இங்கே தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும். அதையுமே நான் எந்த அட்ரஸ்ன்னு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே தான் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு எப்போ அனுப்பணும் அப்படின்னா லாஸ்ட் 3/3/2025 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிடணும். மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த இந்தியன் பேங்க் அரசு வேலைக்கு வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 22 வயசு டு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஷால் பி பிசிஏ கிராஜுவேட், அதாவது நீங்கள் கிராஜுவேட் இருக்கணும். எதில் அப்படின்னா பிஎஸ்டபிள்யூ படிச்சிருக்கலாம், பிஏ, பிகாம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கணும். ஸோ அது இல்லாமல் வேறு ஸ்கில்ஸுமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வந்துட்டு
பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கணும், இன்டர்நெட் டேலி தெரிஞ்சுக்கணும், டைப்பிங் ஸ்கில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜ் இருக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சுருந்தா அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதர் ரெக்யூர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸும் இவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேலரி இந்த இந்தியன் பேங்க் வேலைக்கு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 20,000 ப்ளஸ் சேலரி வந்துட்டு இருக்கும். ஸோ மந்த்லி 20,000 ப்ளஸ் ஆனுவல் ப்ரிஃபரன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு 1,500 ரூபாய் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு கன்வீனியன்ஸ் அலவன்ஸில் வந்துட்டு 2,000 ரூபாய் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் மொபைல் அலவன்ஸில் வந்துட்டு 300 ரூபாய் ஆட் ஆகும். எப்படி அரௌண்ட் 20 to 23,000 கிட்டவே உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். ஸோ சைட்டு நீங்கள் இந்த www.indianbank.in இந்த வெப்சைட்லேயுமே நீங்கள் போய் அஃபீஷியலாக செக் பண்ணிக்க முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் இந்தியன் பேங்க் ரெக்யூர்மெண்ட் பொறுத்தளவு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கலாம். வேக்கன்சி வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கலாம். அப்படி இல்லை கம்மியான பேர் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் டைரெக்டாக இன்டர்வியூ கூட மூலமாக கூட வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் டேட்டு 3/3க்குள்ளே நீங்கள் யார் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ அவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். இன்னைக்கு உண்டான அப்டேட் இதுதான் இந்தியன் பேங்க் ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போல் நல்ல பயனுள்ள தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.